புறாவிடும் தூது கேள்விப்பட்டிருக்கோமா? புறாவிடும் தூதுல ஆரம்பிச்சு மோர்ஸ் கோடு, வயர்லெஸ் ரேடியோ, லேண்ட்லைன் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். லேண்ட்லைன் போனு, ஃபேக்ஸ், பெரிய மொபைல், இன்டர்நெட் வருது, இமெயில் வருது. இன்னைக்கு எப்படி இருக்கு கம்யூனிகேஷன்? இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் மூலமா தான் நாம கம்யூனிகேட் பண்றோம். நான் ஒருத்தரை தொடர்பு கொள்ளாலும் சரி, அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளாலும் மெசேஜ் பண்ணாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் தான் நடந்துருக்கு. ஸோ இவ்வளோ மாறினவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான். நல்லா கவனிங்க, இந்த லேண்ட்லைன்ல இருந்து நம்ம ஏன் மொபைலுக்கு மாறணும்? உங்களால 3 டைமென்ஷனலா நீங்க கம்யூனிகேட் பண்றவரை இப்படி ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா நான் 300 கிலோமீட்டர் வர வேண்டியதில்லை. இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு 150 பேர் எல்லாமே உங்க வீட்டுல இருந்து வர வேண்டிய டைமென்ஷனலா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். இதுதான் மெட்டாவர்ஸ். ஒரு கைதட்டலாம். ஆனால் இந்த இடத்துல தெரியுங்களா? அவர் சைஸ் செக் பண்றாரு, போட்டு பார்க்கிறாரு, அவரோட அவதார் போட்டு பார்க்குது, ஆர்டர் பண்றாரு. இதுதான் மெட்டாவர்ஸ் மூலமா மாற போற அடுத்த கட்ட வணிக உலகம். கைத்தட்டலாம். ஏன் இன்னும் போரா வாங்குறீங்க சண்டேல? சோ இது இதை 4 வருஷம் கழிச்சு நடக்கும் பேருக்கு தெரியும் அப்படின்னா, வெறும் தெரியாதுன்றதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சோ எல்லா டிரான்சாக்ஷனும் கிரிப்டோ கரன்சி மூலமா தான் நடக்கும். பாப்போம் கிரிப்டோ கரன்சினா என்ன சார்? அடுத்த சப்ஜெக்ட் சார், கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு பொருளாதார கொடுக்கல் வாங்கல் இல்ல பொருளாதார பரிமாற்றங்கள் எல்லாமே ஒரு காலத்துல பண்டமாற்று முறையில இருந்து ஆரம்பிச்சிச்சு. பண்டமாற்று முறையில என்ன? என்கிட்ட கொஞ்சம் கவனமா பாருங்க, என்கிட்ட அரிசி இருக்கு, உங்ககிட்ட கோதுமை இருக்குன்னா என் அரிசியை கொடுத்துட்டு கோதுமை நான் வாங்கிட்டு இருந்தேன். இதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது அப்புறம் காயினுடைய டிரான்சாக்ஷன் ஆச்சு.